இருக்கவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால எங்கள் தாத்தா என்னை அனுப்பிச்சி விட்டார். நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? என்ன ப்ரோக்ராம்? இப்போல்லாம் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, யாருமே நம்மளை வெல்கம் பண்ணலையே. நம்ம டாரன் டக்கில் கூப்பிடலாமா? வெல்கம் ஸ்பீச் கொடுக்க வராங்க நம்ம சாமி. கர்த்தருடைய கிருபையினால் சபை விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பல சூழ்நிலைகளின் மத்தியில் இந்த விழாவை நல்ல முறையில் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு பக்கபலமாக இருந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் சபையின் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் யூத் பாஸ்டர் ஓபெச்சான் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். விழா முடியும் வரை சபை விசுவாசிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கண்டால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே.
இருக்கு? அது சொல்றதுக்கு தான் நம்ம பெண்ணில வராங்க. பார்க்கலாமா? கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்று நான் கிறிஸ்மஸ் சின்னங்களை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலாவதாக கிறிஸ்மஸ் நட்சத்திரம். இயேசு பிறக்கும் பொழுது வானில் தோன்றிய நட்சத்திரத்தின் அடையாளமாகத்தான் நாம் இன்றும் வீடுகளில் பெரிய நட்சத்திரங்களை அலங்கார பொருளாக தொங்க விடுகிறோம். இரண்டாவதாக கிறிஸ்மஸ் மரம். எப்பொழுதும் பச்சையாக இருக்கும் கிறிஸ்மஸ் மரம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான நித்திய வாழ்வை நமக்கு காட்டுகிறது. நானே தேவனுடைய ஆலயத்தின் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என தாவீது கூறுகிறார். மூன்றாவதாக கிறிஸ்மஸ் தாத்தா. 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் நிக்கோலஸ் நினைவாகத்தான் நாம் இன்றும் கிறிஸ்மஸ் தாத்தாவை காணுகிறோம். இவர் தர்மங்கள் செய்வதிலும் பரிசுகள் கொடுப்பதிலும் மிக்க வல்லவராய் இருக்கிறார். நாமும் கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்கும்படி உன் இடது கை செய்வதே உன் வலது கை அறியாதிருக்க கடவுது. மத்தேயு 6:3. இவ்விதமாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுகிறோம். ஆமேன். ஸ்பீச் சூப்பரா இருந்ததுல. ஆமா சாண்டா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? வந்து நம்ம ஃபோக் டான்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொறும் வரிகளா ஐயா வரிகளா
படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுள்ள பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். உலகில் பிறந்தவரை கொண்டாடுவோம். பாவினமை மீட்க வந்தார் கொண்டாடுவோம். சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம். சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். பெத்தலையில் முன்னிலையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. பெத்தலையில் முன்னிலையில் கொண்டாட்டமே, நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். அகில உலக படைத்தவரை கொண்டாடுவோம், அகில உலக ரட்சகரை கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரை கொண்டாடுவோம், ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம். கூடி வாருங்கள், ஆடி பாடுங்கள். கூடி வாருங்கள், ஆடி
Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. எங்க சாண்டா நம்ம ஜோனாவை காணோம். எங்கேயாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருப்பா. ஹாய் சாண்டா கிளாஸ். எங்கப்பா இருந்த இவ்வளோ நேரம்? எனக்கு பசிச்சுது. ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிருந்தேன். நம்ம அக்காங்கெல்லாம் இப்போ டான்ஸ் ஆட போடுறாங்க. இது நேரத்துக்கு எங்கே போயிருந்த? இப்போ நம்ம இன்டர்நெட்டால டான்ஸ் ஆட போறாங்க. நீ இப்போ நல்ல வேளை நீ வந்து என்ன மிஸ் பண்ணிருப்ப. வாங்க நம்ம போலாம். இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவேன். என்னடி ஏசு உன் உள்ளத்தில் மட்டும் தான் பிறந்தாரா? எங்களுக்கெல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் கிடையாதா? கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரு காரணம் இருக்குடி. என்ன காரணம்? ஏசுப்பா இந்த பூமியில் பிறந்ததே நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக தான். நம்ம மட்டும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போனால் எப்படி? நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். சூப்பர் டி. உண்மையான கிறிஸ்மஸ் என்னதுன்னு சொல்லி இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்மஸ்னாலே செலிப்ரேஷன் தானே. சரி வாங்கடி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தம் இல்ல. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு வேறொன்று வேணா, பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்று வேணா, சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உலகம் முழுதும் நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உன்னாத்மா அழிந்து போனா உனக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. உலகம் புகழும் உச்சியில் நீ இருந்தாலும் சக
கூட நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் உயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நனனா 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 நனனா. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. என்னங்க புரியாம பாக்குறீங்களா? இப்ப போன இந்த 5 பேரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பேரும் அண்ணன் தம்பி தாங்க. இதுல முதல்ல இருக்காருல்ல, அவர் பேரு கெத்து முத்துங்க. அது யாருன்னு பாக்குறீங்களா? அது நான் தாங்க. பேரு சொல்லும் போதே கெத்தா இருக்குல்ல, அந்த 4 பேருக்கும் நான் தான் அண்ணன். ஏன் என் பேரு கெத்து முத்துன்னு வச்சாங்க தெரியுமா? இவங்க 4 பேருக்கும் முதல்ல நான் பிறந்ததுனால எங்க அப்பா கெத்தா இருக்கட்டுன்னு என் பேரை கெத்து முத்துன்னு வச்சுட்டாரு. பயங்கர கெத்தா இருக்குல்ல. அண்ணே சும்மா பல்ல காட்டாதே, எப்ப பார்த்தாலும் பல்ல காமிக்கிட்டு பல்ல புடிஞ்சிட போறாங்க. பல்ல காட்டாம பேசு. இதோ வரான்ல, இவன் தாங்க என்னோட 2வது தம்பி, எனக்கு அடுத்த பிறந்தவன். நக்கலும் நையாண்டி தாங்க உன் கூட பிறந்தது. இவனை பத்தி நான் சொல்றதோட இவன் சொல்றது நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொன்ன என்னையும் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்க.
எனக்கு ஏன் கிண்டல் ராஜன் பேர் இருந்துச்சு தெரியுமா? எங்க அப்பா பேரு ரைமிங் ராமு. எங்க அப்பா ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். அப்ப எங்க அப்பா ஒரு சவால் விட்டாரு, டேய் உன்னை கலாய்க்கவே ஒருத்தன் பிறந்து வருவான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் நானு. அதனாலதான் எனக்கு கிண்டல் ராஜன் பேர் வந்துச்சு. எப்படி பாத்தீங்களாங்க எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறான்னு? அதுக்கு தாங்க இவன் பேரை கிண்டல் ராஜன் வச்சிருக்காங்க. இதோ கொட்டா விட்டுட்டு வரான்ல, இவன் தாங்க என்னோட 3வது தம்பி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொட்டா விடுறான் பார்த்தீங்களா? இவன் தாங்க இருக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பானவன். என்ன அப்படி பார்க்குறீங்க? கொட்டாவே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றான் பார்த்தீங்களா? 1ஆம் நம்பர் சோம்பேறிங்க அவன். டேய் உன்னை பற்றி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறியாடா? பண்ணிக்கோ. வாய் வலிக்குமே. பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க இவன் பேர் சொங்கிநாதன் பேர் வச்சிருக்கான். வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தா கூட உரிச்சு சாப்பிட்றதுக்கு பால் மாறிக்கிட்டு தோலோட தானே சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் தோல் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா எவ்வளோ நக்கல்ன்ட்டு? அதுக்கு தாங்க இது பேர் 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு நாங்கள் வச்சிருக்கோம். டேய் அந்த பக்கம் சீக்கிரமா போடா. ஹலோ, பேங்க்ல தானே 15,000 இருக்குடா. நீ கவலைப்படாத, டிக்கெட்ல நான் பாத்துக்கிறேன். காலைல பீஸா, டேய் காலைல தாண்டா பீஸா சாப்பிட்டேன். மதியம் நம்ம வேணா KFC போலாம்டா. ஓகேடா பாய்டா. 2 நாள் பழைய கஞ்சி குடிச்சிட்டு காலைல பீஸா சாப்பிட்டு ஓடி புளிக்கிட்டு வந்து பாருங்க. என்னங்க பாக்குறீங்க? இதுதான் என்னோட 4வது தம்பி. பேரு பொய்யாமொழி. பொய்க்கு பிதானே உனக்கு பேர் வைக்கலாம். எவ்வளோ பெரிய புழுகு புளிட்டு வருது பார்த்தீங்களா? காலையில இருந்து ஒரு பீஸா கிடைக்குது. இவனை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு முறை புலி வந்துருச்சுன்னு சொன்னான். ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கடா புலி வந்துருச்சுன்னு கேட்டா, புளிய மரத்தை காட்டி மேலே இருக்கிற புளியை காட்டுறதுங்க. அவ்வளோ பெரிய புழுகு மூட்டைங்க இது. எங்க அண்ணன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. என்ன சொல்லி இவங்கிட்ட தப்பிக்கலாம் இரு. அண்ணே, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கண்ணே. என்னையா? ஆமாண்ணே, போய் பார். நீதான் அழகனாச்சே. நான் எவ்வளோ போய் சொன்னா நம்பர் எங்க அண்ணன் மட்டும்தான்யா. நான் சொல்லல எவ்வளோ பெரிய புழுகு மூட்டைன்னு சொல்லிட்டு. இப்படிதாங்க ஒரு முறை ஒரு பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவன் பேச்சை நம்பி ரோஜா போட்டுட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போனாங்க. 10 பேர் என்ன ரவுண்டு கட்டாங்க அடிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் என்ன யாரு தெரியுமா காப்பாத்துட்டு? என் தம்பி செங்கல்வரா என்ன காப்பாத்தினான். அவன் இல்லைனாலும் நான் தப்பிச்சிருப்பேன். நான் இல்லைன்னா உன்னை அடிச்சு கை காலம் உடைச்சிருப்பாங்க. நான் இருக்கதான் உன்னை காப்பாத்துறேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. போ. சரி விடுறா, அங்க யாரோ ஒன்று கூப்பிடுறாங்க பாரு, போ. என்னங்க பண்றது? எல்லாரும் என்ன மாதிரி எப்பவுமே கூலா இருக்க முடியுமா? ஒன்று மறந்துட்டேங்க, உன்னை பத்தி சொல்றேன் கேளுங்க. சின்ன புள்ளியில செங்கல் எடுத்து தான் ஸ்கூல் போயிருக்கான். கிளாஸ் டீச்சர் திட்டான்னு சொல்லிட்டு மூஞ்சில போய் நறுன்னு தேய்ச்சிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய புகழுக்கு சொந்தக்காரன் தான் அவன். சரிங்களா? இவன் தான் என் கடைசி தம்பி. சரி விடுங்க. இதுக்கே எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்க வீட்டில் நடக்கிற கூத்தை வந்து பாருங்க. ஐயோ வரேங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நடக்கிற பஸ் சர்வீஸை ஃபுல்லாக என்ன தான் நடத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு காணிக்க சாங்க மட்டும் பாடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்துருங்கடா. ஓ, நீ காணிக்க பாட்டு பாடுறதுக்கு நாங்கள் கேட்க வரணுமா? 5 மணிக்கெல்லாம்? ஓ, ஃபாதர் பெர்க்மான்ஸ் நினப்பு போட. காக்கா கத்துறதெல்லாம் காணிக்க பாட்டா போட போகுது. என்ன போங்க. நீ இப்படி தாண்டா கலாய்ச்சிட்டு இருப்ப. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் சபையில் பாடணும்னா என் குரலை கேட்டு மக்கள் அப்படி கிடுகிடுன்னு ஆடுவாங்க. கத்தராவி எண்ணில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே, காக்காவை போல் கத்துவே. போடா போடா போய் தூங்கடா. ஏய், யாரா பாத்ரூம்ல இருக்கிறது? பாத்ரூம்லையா? சோம்பேறி தானே போனான். காலைல தான் பார்த்தேன். சோம்பேறி போனானா? ஐயோ போனா வரமாட்டானா? வகுறு மேல கடமை இருக்கு. டேய் வெளியே வாடா சோம்பேறி, வெளியே வாயேண்டா. டேய் வெளில விடா, இல்ல உன்னை செங்க அடிப்படா. நீ கத்தாதடா. நீ கத்த பயந்துட்டு வெளியே வர மாட்டான். ஏன் நிலைமை தெரியாம நீ வேற கத்திட்டு இருக்கிற. எங்கடா டேய் வெளியே வாடா. என்ன கூப்பிட்ட? டேய் நீ என்னடா இங்க இருந்து வர? நான் இப்பதானே உள்ளே போறேன். இப்பதான் உள்ள போறியா? நீ உள்ள போயிட்டு ஒருத்தன் சொன்னான்டா. எங்கடா அவன்? டேய் நீ தானடா போய் சொன்ன? நான் தானே போய் சொன்னேன். ஒரு நாள்ல ஒரு போய் கூட சொல்லாம என்னால தூங்க முடியாதுண்ணே. அட யாரா அவன்? போய் வேகமா கிளம்புடா போடா. சண்டே மார்னிங் என்றால் வேஷமிடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் நேரம். மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும்.
இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பறந்திடுமே. சட்டை ஏன் பண்றா? டைம் ஆச்சுடா. அது யாருதான் ஏன் பண்ணுவா? அட பாவி, இப்படியே இருக்கியாடா சோம்பேறி. டேய் சாக்ஸுக்குடா. சாக்ஸா? மொட்டை மாடி போகும்போது நேற்று ஸ்மெல் அடிச்சிச்சு. அங்கதான் கிடக்குன்னு நினைக்கிறேன். போய் பாரு, மொட்டை மாடியில் போய் பாரு. கிளம்புடா எல்லாரும், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று தேடுறீங்களாடா. ஹலோ அண்ணா, அண்ணா சர்ச்சு கிட்ட வந்துட்டேன் படியில் ஏறிட்டு இருக்கேன். வந்துடுறேன் இதோ வந்துட்டேனே. ஐயோ, இதுதான் சர்ச்சைக்கு வர லட்சணமா? காலையில் உன் போய் ஆரம்பிச்சிட்டியா? காலையில் 5 மணிக்கு வந்து நான் பாடுற அழகை பாருடான்னு சொன்னால் 5 சர்வீஸை முடிச்சுட்டு நானே வந்துட்டேன். இன்னும் வீட்டில் உட்காந்துட்டு வெட்டியாக கதை அடிச்சிட்டு இருக்காங்களா வெட்டி பசங்களா? டே பரியாசம், டே சோம்பேறி, டே பொய், டே கோவக்காரா, நீங்களாம் இங்கே உருப்பட்ட மாதிரி தான். இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் ஒருத்தன் தான் பரலோகம் போக போல இருக்கு. நல்லா போவ. இப்படி பெருமைப்பட்டு இருந்தா நீ எப்படி போவ? பெருமை உள்ளவனுக்கோ கத்தரை எதிர்த்து நிக்கிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நான் போக போறேன் பாரு. இப்படி கேலி பண்றவங்களாம் பரலோகத்துக்கு போவானா? பரியாசக்காரனின் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்னு வசனம் போட்டிருக்கு. நீதான் உதட்டுல மட்டும் இல்லையே, உடம்பு பூரால கலாய்க்கிற ஆவி வச்சிருக்க. நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நான் அப்படி இப்படி இருந்தாலும் லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போய் நிப்பேன். யாரு நீ? டே சொங்கினாதா, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு கனவுல கூட நினைக்க முடியாதடா. ஏசப்பாவே வந்து கீழே வந்து உன்னை கூப்பிட்டா கூட என்னை காரில் இட்டுன்னு போவீங்களா, இல்லை உங்கள் தேவதூதர்களை வந்து கையில் ஏந்தின்னு போக சொல்லுவீங்களான்னு கேட்குற ஆள்றா நீ. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தம்பி, சோம்பேறி நாத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது இருக்கிறது. உன்ன மாதிரி சொங்கி பயலுக்கெல்லாம் பரலோகத்தை இடமே கிடையாது. நான் சின்ன சின்ன பொய் பேசினாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சு கூட்டு போயிடுவார். பரலோகத்தில் நான் தான் ஃபஸ்ட்டு நிற்பேன். வெயிட் அண்ட் சீ. பொய்யிட்டா அவன் திருடன், வஞ்சிக்கிறவன் அவன் கொள்ளகாரன். நல்லா போவேன். பொய் பேசுறவங்க பரலோகத்துக்கு போக முடியும்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் டென்ஷன் படுவேன் தான், ஆனா ஏசப்பா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. ஓடி போகடா, டேய் போகடா. தம்பி கோவகரா, நீயும் போக முடியாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்கன்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டைமும் கோவப்படும் போதும் எவன் மூஞ்சாவது செங்கல் வச்சு தீச்சிட்டு வந்திருக்க. நீலாம் எப்படி போக முடியும்? யாருமே போக முடியாது. அப்ப யாருமே போக முடியாதா? நிச்சயமா போக முடியாது. நீங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, களவு பண்ணல, கொலை பண்ணல, அதே நேரத்தில் சர்ச்சுக்கும் போறீங்க. ஆனாலும் பெருமை, பரியாசம், பொய், சோம்பேறித்தனம், கோபம், இந்த கேரக்டர் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே இப்பொழுதே மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சினா வெறும் கண்ணீரே. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சினா. ஜோனா, நீ மெமரி வெர்ஸ் படிச்சியா? ஸ்டெல்லாக்க படிக்க சொன்னாங்களே. நான் படிச்சிட்டேன், நீ படிச்சிட்டியா? எல்லாமே படிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மெமரி வெர்ஸ் கேட்கலாமா? ஆமா. மனைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடுக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடுனுடு கண்ணிப்பு பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பார். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடு கொள்ளை நோக்கியும் மற்ற நாட்டில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபரமாக கொண்டார்.
ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கொலோசேயர் 3:20 பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. மத்தேயு 7:1 நீங்கள் குற்றவாளிகளா என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளா என்று தீர்க்காதீர்கள். ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கொலோசேயர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ரோமர் 10:13 ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். உன்னதமான நிலை உன்னதமானவன் மறையில் இருக்க சர்வ வல்லவரின் கர்த்தர் நோக்கி நீர் நடக்கலாம் என் கோட்டை என் தேவ் நான் நம்பியிருக்கேன்னு சொல்லி அவர் என்னுடைய கண்ணீர் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு. அவர் தம்மை சிறகுகளாலே என்னை அவர் சட்டை கீழ் அடைக்குமா குகுவேன். அவர் சத்தியம் எனக்கு பரிசை கேடகுமா. இருள் உண்டாக பயங்கரத்துக்கும் பகில் பறக்கும் அம்பு இருள் நடமாடு கொள்ளைனுக்கும் மதாந்தேக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாதிருப்பு. என் பக்கத்தில் 1000 பேர் வலது புறத்தில் 16 பேர் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் எதை பார்த்து தும்மாக்கு கொள்ளனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாக இருக்க உன்னதமான கர்த்தரின் தாபம் வைக்கும். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேர் பாதை என் கூடாரத்தை அணுகாது. வழிகள் எல்லாம் என் காக்கப்படிக்கு தம் துறை கட்டிலேடுவார். என் பாதம் கையிலாபடி அவர் என் கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மெடுகிழன் பாம்பில் நான் நடந்து வாழ சிங்கத்தை ஒரு தரம் மெடுத்து போடுவேன். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கப்படியா அவனை விடுவித்து என் நாமத்தை அவன் அடைந்திருக்கப்படியா அவனை உயர்ந்து அடைக்க வைப்பேன். அவன் நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மருவத்தில் ஆபத்தில் நானே அவன் அவனை தப்பு படுத்த நீடித்த நாட்களை என் ரட்சி காண்பிப்பேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11-14 வரை. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லாம் ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் இருக்கின்றார். தாவீதின் என்னும் ஊரிலே பிறந்தார். ஆமென். ஒருவேளை எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. கத்தி முடியல, இன்னும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. டான்ஸா? இல்ல, அது சூப்பர் டான்ஸ். கிறிஸ்மஸ் எங்களுக்குலாம் கிறிஸ்மஸ் இல்லடா. டேய் அப்படிலாம் இல்லடா, ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறாரா. வாடா நம்ம ஜாலியா கொண்டாடலாம். கிருபையால தான். 1 2 3 4 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை.
இப்போ வர ஏன்டா லேட்டு? ஆன்லைன் கிளாஸ்னா. ஸோ உனக்கும்மா சரி வா வந்து ஆடு வா. போட்டு மெஸ்ஸியா பையனா கொண்டாடுவோம்.